எழுத்துலக வேந்தன், பேனா பிரியன், கலைக்குயில் கலைப்பித்தன். இப்பொழுது சிந்தனை சிற்பி, இலக்கிய மேதை, புரட்சி எழுத்தாளர், சொல்லேர் உழவன், படைப்பாளர் நாயகம், கதாசிரியர் கலைப்பித்தன் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த பாரதிதாசன் கலைமன்றத்தின் சார்பாக மலைமலை பொன்மலை, அன்பார்ந்த பெரியார் வாசல் ஓட்டத்தின் சார்பாக சிந்தனைக்கு அண்ணன் மலைமலை பொன்மலையாக தொந்தரப்படக்கூடாது. ஐயோ ஆட்டோவரத்தால போறதுல இருங்க. ஐயோ ஐ ஆம் வெரி சாரி, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். மறுபடியும் கனவா? ஊரே தண்டு நின்னு பாராட்டி இருக்குமே, மாலையெல்லாம் போட்டிருப்பாங்களே, பொண்ணோட கூட போட்டிருப்பாங்களே, வாங்க முடியாம திணறி இருப்பீங்களே. உங்களோட இதே ரோதனையா போச்சு சார். இதெல்லாம் நடக்கணும்னா ஒரு உண்மை கதையை உருப்படியா திங்க் பண்ணி எழுதுங்க. டேய் நண்பா, நல்ல நேரத்துல வந்தடா. ஒரு கதைக்கு நல்ல கருவுன்னு சொல்றா. போடா கருவாயா? எது? எனக்கும் கருதான் பிரச்சனை. ஓஹோ, உனக்கும் கருதான் பிரச்சனையா? ஆமாமா, அதான் தெரியுமே. சரி சொல்றா. லல்லி கொஞ்சம் தள்ளி. இப்ப சொல்றா. எங்க அப்பா டாக்டர் தாங்க முடியலடா. என்னப்பா இவ்வளவு நாளா என்ன ரெண்டாவது கல்யாணம் பண்ணி தொந்தரவு பண்ணுவார்ல. ஆமா. ஏத்தாந்தாலும் வெஸ்ட குடிச்சாரு. சரி போயிட்டு போது விடு. டேய் என்னடா சொல்ற? நான் விட்டது சனின்னு தான் பார்த்தேன். அப்புறம் நாமளே அப்பனை கொன்னு கொல்லி போட்ட மாதிரி ஆயிருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தேன். ஏண்டா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன விளையாட்டா? என்ன தப்பு? உங்க அப்பா சொன்னது என்னடா தப்பு? அவர் செஞ்சதெல்லாம் கரெக்ட் தான். குழந்தை முதல்ல பொண்டாடி ஃபீல் பண்ணுச்சு, இப்போ உங்க அப்பா பண்ணிருக்காரு. நாளைக்கு நீ ஃபீல் பண்றியா பாடுறா. அப்படி பண்ணலனா நாளைல இருந்து இங்க வைக்கலடா நானு. ஏய் நான் என்னடா பண்ணனா? அப்படி கேளு பாண்டி. ஒரு வார்த்தை சொல்றேன் கேட்டுக்க. இந்த கலைப்பித்து சொல்றது என்னைக்குமே மிஸ் ஆன கிடையாதா? நான் எழுதி தர்றேன். சொல்ற 15 வருஷத்துக்கு பின்னால உன் பொண்டாட்டி நான் சொல்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணணும். எப்படி எப்படி? ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே. நம்மளா பார்த்து நம்ம புருஷனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்து ஒரு குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தையை நம்மள அம்மா தானே கூப்பிட்டு இருக்கோம். நம்ம புருஷனும் சந்தோஷமா தானே இருந்திருப்பாரு. அந்த காரியத்தை செய்யாம விட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணி இஸ்திரியாவா ஆகும்டா. எனக்கு உன்னை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஏன் கவலை எல்லாம் உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்றத பத்தி உன் பொண்டாட்டி என்ன திங்க் பண்றான்றதுதான் என்னுடைய திங்கிங். இப்ப என்ன சொல்ற? நாளைக்கு சொல்றேன். நாளைக்குன்னு எந்த விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. என்னுடைய வயசு என்ன, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எனக்கு ஒரு தடவை சொன்னா போறோம், நல்லா புரிஞ்சுப்பேன். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. இல்ல சார், நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா அவனுடைய ஒய்ஃப் ஒரு மாதிரினா பைத்தியம் இல்லையே சார். அவசரப்படாதீங்க. நான் சொல்றதை கிளியரா புரிஞ்சுக்கங்க. வெளியில இருக்கிற அவர் ஒய்ஃப் கிட்ட பேசி ரெண்டாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும், அவ்வளவுதானே? அதான் சார், அதேதான். இப்பதான் சார் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன ஒண்ணு கொஞ்சம் லேட் பிக்கப். ஏங்க நடக்க கிடைக்கிறீங்க தங்கச்சி? உள்ள போமா, டாக்டர் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லியாச்சு. வாங்கண்ணே, எத்தனை டாக்டர் தான் பாக்குறது? அம்மா இவர் நல்ல கைராசியான ஆளு, புத்திசாலிமா. என்னங்க சொல்றான், போய் பாரு. உனக்கு பிடிச்சா கண்டினியூ பண்ணுவோம், இல்லன்னா வேணாம். அப்ப என்ன கெட்டு போச்சே? சரி நீங்களும் வாங்க. போய் பாரு, நான் வரேன். போமா தங்கச்சி, அண்ணன் கரெக்டா சொல்லுவேன் எதா இருந்தாலும். என்னடா டாக்டர் எப்படி? மேலதாண்டா வழுக்க, உள்ள நல்ல முத்தலான மூளை. பாருமா, நான் டாக்டரா இருந்து மருந்து கொடுத்து குணப்படுத்தின கேஸை விட லாயரா இருந்து பேசி தீர்த்து வச்ச கேஸ் தான் அதிகம். என்ன, ஐ எம் எக்ஸ் லாயர். இப்ப உன் கேஸே எடுத்துக்க. உங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. காரணம் நீயாவும் இருக்கலாம், இல்ல உன் புருஷனாவும் இருக்கலாம். பட் இங்க பிரச்சனையே உன்னாலதான். புரிஞ்சுதோ? அதனால உன் புருஷனுக்கு குழந்தை பிறக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? பாருமா, ஒரு கையில சத்தம் வருமோ? வராது. சத்தம் வரணும்னா இன்னொரு கையும் சேர்க்கணும். எந்த சத்தத்துக்கு? மழலை சத்தத்துக்கு. பாருமா, சுத்தி வளைச்சு பேசுவானே, நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு ஆயிடுச்சு. குழந்தைக்காக அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து உனக்கு ஷாக் கொடுக்கறத விட நீயா ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கட்டி வச்சு அவனுக்கு ஷாக் கொடுத்தா எப்படி இருக்கும்? முடிவு என்ன சொல்லு, தைரியமா சொல்லு. ஏன் வெளியே மழைய பெய்யல, இடி இடிக்கிற சத்தம் கேக்குது. உள்ள அடி வச்சிருக்கா. ஐயோ ஐயோ, காத்தாடி காத்தாடி ஆமா ஐயருங்க. ஆமா, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு நீங்க இப்பதான் சொல்றேன். ஐயா, ஏண்டா நாசமா போறது என்ன சொல்ற தெரியுமா? என்ன சொன்ன? நானே ஒரு பொண்ணை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? என்ன சொல்லிருக்கா? எல்லாம் உலகம் வந்துச்சு. எப்படி சொல்லுவாங்க? எனக்கு முன்னாடி என்ன பேசுறப்ப தெரியும். நீ வாமா, நீ வாமா. உனக்கு
உன்னால நானே அடி வாங்க வேண்டியதா இருக்கு. செத்து தொலைங்களா டாக்டர். ஏண்டா பாண்டி, உன் பொண்டாட்டி எது சைடுல கராத்த பழகிருக்காளா? ஏண்டா ஏண்டாவா? நேத்து அந்த டாக்டர் போட்டு அடிச்ச அடி இருக்க. ஐயோ அப்பா, அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பான்டா. நல்லவன நான் தப்பிச்சேன். இந்த மாதிரிலாம் எதனா நடக்கும் தெரிஞ்சுதான் இந்த விஷ பரிச்செல்லாம் வேணாம்னு சொன்னேன். பரீட்சைன்னு ஒண்ணு வச்சனாலதான் பாசா போயிலான்னு தெரிஞ்சுச்சு. இப்ப தெரிஞ்சு போச்சுல. சரி கழுதிய விடு. ஒரு பக்கம் உங்க அப்பா கேரக்டர், மறுபக்கம் உன்னோட ஒய்ஃப் கேரக்டர். இது ரெண்டுக்கு நடுவுல உன்னோட லைஃப் மேட்டர். இதெல்லாம் சும்மா முடியணும்னா அதுக்கு ஒரு அருமையான ஐடியா தரப்பா. ஐடியா நீ மறுபடியும் என்ன சொல்ல மாட்டா? இந்தாங்க லெட்டர். அவர் ஆபீஸ் அவர்கிட்ட கொடு. நீங்க மிஸ்டர் பாண்டி நீங்க தானே? ஆமா. உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னாங்க. நான் தான் பாண்டி, உனக்கு எப்படி தெரியும்? அதான் வரும்போதே சொன்னாங்களே, மொழி ஒரு மாதிரியா வளர்த்தி கம்மியா இருக்குன்னு. வளர்த்தி கம்மியா இருக்கிறத பத்தி நீ சொல்ற. உனக்கு நான் கொடுத்த கெடுவுக்கு 15 நாள் உள்ளது. இது என் ரத்தத்தால் எழுதப்பட்டது. இதை கொடுத்து விடுங்கடா. ஆட்டோல உட்காந்துருக்காரு சார். இத பாருடா, 31ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்க. அதுக்குள்ளார நம்ம சொந்தக்காரருக்கெல்லாம் உன் கல்யாண பத்திரிக்கை அனுப்பு. இல்லன்னா என்னுடைய கருமாதி பத்திரிக்கை அனுப்பு. வரட்டுமா? ரெடியா வண்டிய? நில்லுமா. அப்பா 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 அப்பா. எங்க அப்பன் தொல்லை தாங்க முடியலடா என்னால. ஏன் கேக்குற? யாரு கேட்டா? நாளைக்கு ஆபீஸ் வேலையா நேபாள் போக சொல்றானுங்க. அப்படியே இமயமலைக்கு போய் சாமியார போறேன். என்னது நேபாளமா? நானும் வரேன்டா. எதுக்கு சாமியார் ஆகிறதுக்கா? இல்லப்பா, புது இடம் புது சூழ்நிலை. என் கதைக்கு பல கரு கிடைக்குமா இல்லையா? கரு கிடைக்காது, நல்ல கருங்கல்லு கிடைக்கும். கருங்கல்லு கட்டுறதுக்கு அஸ்திவாரம்டா. என் கதைக்கு நேபாள அஸ்திவாரமா இருக்கலாம்ல. ஐயோ ஏ பாண்டி, இதான் நேபாளமாடா? போல இறங்குறதுக்குள்ள ஆளை கொண்டாந்து இறக்கி விட்டாங்களே. ஆஹா, எங்க அப்பா, நேபாள் குளிர் ஆளை கொண்டுடும் போல இருக்க. நேர ரூம்ல போய் நெருப்புல குடிக்கணும். குட் மார்னிங் சார். சாரி சார், கார் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வந்து இறங்கின உடனே ப்ராப்ளமா? யாருப்பா அவரு? இவர்தான் நேபாள் மேனேஜர். ஓ, அப்ப வண்டி தள்ளுங்க. மெல்ல மெல்ல பாத்து. என்னாச்சு மேனேஜர்? சாரி சார், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துல சரி பண்ணிடுறேன் சார். டேய், வண்டி ரெடியா இருக்கு. 10 நிமிஷம் ஆகுமா? பாப்பா சுத்திட்டு வரலாம். அப்படியா? ஆமா ஆமா, அருமையான லொகேஷன்ல தான்டா பஞ்சரா இருக்கு. இந்த இடத்தை பயன்படுத்தி ஆகணும். புதிய வானம் புதிய பூமி எங்கு பனி மலை பொழிகிறது. ஏப்பா, பெரியவங்க பேர்ல கெடுக்கூடாது. சரி விடு. பழைய வானம் பழைய பூமி. இப்ப சந்தோஷம் தானே? ஏண்டா பாத்து பாத்து வாப்பா, பாத்து வாடா. மலை மேல என்ன அழகா விவசாயம் பண்ணிருக்கான் பாத்தியாடா? எது இது விவசாயமா? பின்ன சரி, அது இருக்கட்டும். ஏறு விழுவும் போது உருண்டுக்குன்னு விழுந்துட மாட்டாங்களா? ஓஹோ, ஏதோ தப்பா கட்ட போல இருக்கு. சரி வா போலாம். நேபாள் வந்த கையோட என்ன கொலகாரன் ஆக்கிறாரு. அதான் போவோம்ல, அப்புறம் எதுக்கு கொலை? நேபாள்ல ஆடெல்லாம் பேசும் போல இருக்கு. ஏய், ஆட்டை பிடிக்கிறதுக்கு அவசரப்படுறாங்க. இரு, நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். அப்ப நானு உன்னை பார்த்தா ஆடு செத்துறேன். இரு. இப்படி அமுக்கு. அதான் ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டேன். அப்புறம் எது கத்திட்டு இருக்க? ஐயா அழுகுது. டேய் டேய், கிளம்பிட்டா என்னவா? கிளம்புறோம் கத்திட்டு போகுது.
நீ ஆட்டுக்குட்டி தானே பிடிச்ச? ஆமா. ஆட்டுக்குட்டியை பிடிக்க சொன்னா ஆட்டுக்குட்டியை தான் பிடிக்கணும். நீ எதுக்கு ஆட்டுக்குட்டியை பிடிச்ச? தம்பி தம்பி, நீங்க 2 பேரும் தமிழ்நாடா? தாத்தா, தமிழ்நாடே தான். எப்படி தாத்தா கண்டுபிடிச்சீங்க? தமிழ் பேசுறல கண்டுபிடிக்க மாட்டாரு அவரே. ஏன் பெரியவர் என்னதுங்க ஆட்டுக்குடி குழப்பம்? போனா போதுன்னு பிடிச்சு கொடுத்தா அந்த பெரியவர் சந்தோஷமா வாங்கிட்டு போறாரு. அந்த பொண்ணு யாருக்கு திட்டிட்டே இருக்கு. தம்பி, அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணமே ஆகல. மலை மேல இருக்கிற கோயிலுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்தாக்கா சீக்கிரமே கல்யாணம் ஆயிடும்னு ஒரு ஐதீகம். அதுக்காக அவ ஆசையா வளர்த்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கறதுக்காக கட்டி வச்சிருந்தோம். இந்த பொண்ணு தனக்கு கல்யாணம் ஆகலைனாலும் பரவாயில்ல, ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்க கூடாதுன்னு அவுத்து விட்டு போன்னு துரத்திக்கிட்டே வந்துச்சு. உங்களுக்கு பாஷை புரியாதனால ஆட்டுக்குட்டியை பிடிக்கத்தான் சொல்றாங்கன்னு நினைச்சு நீங்களும் பிடிச்சு கொடுத்துட்டீங்க. அதனால தான் திட்டுறா. நான் வரேன் தம்பி. உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல கேரக்டர் இல்ல? நல்ல கேரக்டரா? போடா, தனக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு ஆடு செத்துற கூடாதுன்னு நினைக்கிறதுன்னா அது என்ன கேரக்டர்? கிரேட்டா. டேய், நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணு நல்ல கேரக்டர் தான்டா. அத போய் அழுக வச்சுட்டேடா. எனக்கு அதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன பண்ணலாம்ன்றப்ப? டேய், அந்த ஆட்டுக்குட்டி பிடிச்சி அந்த பொண்ணு கையில கொடுத்துன்னு வச்சுக்க. அது சிரிக்கல? அவ்வளவுதானா? விடு. ஆட்டை பிடிச்சு கொண்டாந்துறது என் பொறுப்பு, அந்த பொண்ணை சிரிக்க வைக்கிறது ஓம் பொறுப்பு. இந்த வந்துடுறேன். டே களைப்புத்தா, உன் கதைக்கு நல்ல கரு கிடைச்சிருக்கு. விடாதப்படி முதல்ல ஆட்டப்படி. ஓம் சிவாய நம. எதுக்கு நிறுத்த சொல்ற? ஐயோ, நான் சொல்லி அவர் நிறுத்தறதுக்குள்ள ஆடு பிரியாணி இருந்தா சொல்லுங்க. பன்கர், இப்ப எதுக்கு இந்த ஆட்டை வெட்ட போறீங்க? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் தானே? ஆமா. ஆன மாதிரிதான் மாப்பிள்ளை கிடைச்சாச்சு. என்ன தம்பி சொல்ற? தாத்தா, இப்ப ஒருத்தர் என் கூட வந்திருந்தாருல, அவருக்கு அந்த பொண்ணு பார்த்தோன்னா பட்டுன்னு பிடிச்சு போச்சு. உடனே என்ன கல்யாணம் பண்ணி வேணும் ஒத்த கல்ல நிக்கிறாரு. இப்பதான் ஊருக்குள்ள வந்தீங்க, அதுக்குள்ள அதான் கண்டதும் காதல். அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அவ்வளவுதான். முதல்ல அந்த கிழவனுக்கு சம்பந்தமான கேளுங்க தாத்தா. तुम्हारी बेटी प्यार करना चाहता है, अपना मर्जी के. என்ன மேல பாக்குறாரு? ஏன்ட்ட சொல்லுங்க. மர்சிகே மர்சிகே. சம்மதமா? சம்மதமா? அப்ப நான் சொல்றது நல்லா கேட்டுக்கங்க. என்ன? இது விஷயமா என்ன கேட்காம மாப்பிளக்காரண்ட மூச்சு விடப்படாது. எதா இருந்தாலும் நான் சொல்லதான் கேட்கணும், என்கிட்ட தான் சொல்லணும். சரி. ஆட்ட கொடுங்க. 2 பெருசு என் பின்னால துள்ளி குதிச்சு ஓடி வாங்க 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 வாங்க. தாத்தா, இந்த பொண்ணு வகைராவல குழந்தை குட்டிக்கு ஒண்ணும் பஞ்சம் இல்லையா? ஏப்பா கேக்குற? இல்ல தாத்தா, ஒரு சாதி சனத்தை ஒண்ணு சேர்க்கலாமேன்னு கேட்டேன். அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு, பஞ்சமே இல்ல. கமான். ஏதோ திட்டுன்னு தெரியுது, ஆனா என்ன திட்டுன்னு தான் தெரியல. அப்புறமா கவலையப்பட்டுக்காத, என்னால் பயங்கரமான கிளாடிமா. ஒண்ணு புடிங்கிட்டு வந்துருவான், இல்ல அங்க திருடிட்டா வந்துருவான். பாண்டி, அப்பாடா, இந்தாடா. இந்த குட்டி அவங்கிட்ட இருந்து வாங்குறதுக்குள்ள என் முழங்கால இருக்க 2 முட்டியும் தேஞ்சு போச்சுடா. குடு. அப்படி ஆ? என்ன தாத்தா திடீர்னு இப்படி? இந்த ஊர்ல நன்றி சொல்றதும் வணக்கம் சொல்றதும் இந்த மாதிரிதான். எனக்கு எதுங்க நன்றிலாம்? நீங்க பண்ற காரியம் லேசான காரியமா? உங்க மனசு இருக்குதே, இந்த பொண்ணு மனசு விடுவா. இப்ப புரியுதுங்களா? நான் சொல்லல. ஏடா அங்க அங்க. ஆ. அவ்வளவுதானே? ஆ. டேய், தாத்தா என்ன சொல்றாருன்னா, அவங்கள மாதிரியே நீ 2-3 தடவை குதிச்சேன்னா நம்ம எல்லாம் ஒண்ணு மண்ணு ஆயிட்டோம்னு நினைச்சு சந்தோஷப்படுவாராம். இல்ல தாத்தா? காசா பணமா குதிச்சிருவான். குதி. டேய், டேய், டேய். இது நம்ம ஊர் குத்து, நிதானமா பண்ணு. எப்படி? 1 2 3. போதுங்களா? வரங்க. என்ன வணக்கமும். டேய், டேய், டேய். ஆமா, எப்படி அந்த ஆட்டுக்குட்டி தூக்கி வந்த? அதெல்லாம் ஒரு சின்ன மேஜிக்டா. எல்லாம் நீ சொல்லி கொடுத்ததா? அதானே கேட்டேன். நீ என்ன சொல்லி கொடுத்த? சரி, எப்படி கொண்டு வந்த? எல்லாம் பின்னால சொல்றவா. அவர்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரு. அட, உங்ககிட்ட போய் தமிழ்ல பேசுறேன். तुझे प्यार करने कोजिको. குட் மார்னிங் சார். மார்னிங். கார் ரெடியா இருக்கு, போலாங்களா? போலாம். ஏ பித்தா, குளிர் காயில்னு சொல்லிட்டு அப்படியே தீ குளிச்சிட்டு போறேன். நான் ஆபீஸ் போறேன். நில்லுப்பா, என்ன விட்டுட்டா. நானும் வர்றப்பா. எதுக்கு போற வேலையை கெடுக்கிறதுக்கா? எது? இந்த பாரு, எதுக்கு உன்னோட வந்தேன்? எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறதுனால வந்தேன். ஏய், நான் என்ன உனக்கு கைடா? அரைஞ்சு பல்லுகள்லாம் உடைச்சிருவேன். நம்ம பிக்னிக் வந்த மாதிரி சொல்லிட்டு ஆபீஸ் போய் டிஸ்டர்ப் பண்ணாத. நில்லுப்பா. அப்புறம் நேபாளத்தை நான் எப்ப சுத்தி பாக்குறது? என் கற்பனை நான் எப்ப டெவலப் பண்றது? டெவலப்பா? முதல்ல ஒன்ன டெவலப் பண்றா தொன்ன.
துண்ணையா? நல்ல மரத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி இருந்துக்கிட்டு நீ இந்த கோலத்தோட வந்தேன்னு வச்சுக்க மத்தவங்க என்ன தப்பா நினைப்பான். உனக்கு இதான் நடக்கல, கொஞ்சம் இரு. போலாமா? வா போலாம். ஏய் என்ன நேபாள விட்டு போற வரைக்கும் நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். இப்ப அதான நடந்துகிட்டு இருக்க. நான் உட்காரணும் எந்திரினா எந்திரிக்கணும். அப்ப உட்காரவா எந்திரிக்கவா? வண்டி போய் உட்காரு. அப்படியே கூட 2 பிஸ்கட் துண்டு வாங்கி போட்டீங்கன்னா தின்னுட்டு உன் பின்னாடியே பாலாட்டிக்கிட்டே தெரியவல்ல. போடா போடா. ரைட்டா. எப்பா உள்ள 15,000 ரூபாய் பணம் இருக்கு. எங்க ஊர் காசு 10,000, உங்க ஊர் காசு 5,000. இது போக 6 பவுன் சங்கிலியும் 1/2 பவுன்ல 2 மோதிரமும் என் வெள்ளி அரணா கூடயும் இருக்கு. உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன், பத்திரமா பாத்துக்க. ஏய் என்னமோ பங்காளி கிட்ட சொல்ற மாதிரி பட்டியல் போட்டு சொல்லிட்டு இருக்க. இவனே திருட்ட என்ன பண்ணுவேன்? ஆமாப்பா. ஐயோ அப்பா, இங்கப்பா உள்ள 1 நகி 2 கோமணம் பாகி. சில நேரத்துல நம்ம அறிவு சரியாவே வேலை செய்ய மாட்டேங்குதுடா. எப்படா உன் அறிவு வேலை செஞ்சது? ச்சே. சார் ஒரு நிமிஷம், எதுக்கே கார் நிறுத்துறாங்க? அங்க பாருங்க சார். என்ன இது அநியாயமா இருக்கு? ஒருத்தரை கட்டி வச்சு எத்தனை பேர் அடிக்கிறாங்க? என்ன தப்பியா பண்ணாந்தால? இந்த ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திருப்பான் சார். வாக்குறுதி மீறினால இந்த ஊர்ல இதான் சார் தண்டனை. இந்த ஊர் தண்டனையா? சரி அது இருக்கட்டும். இந்த பக்கத்துல கலர் துணியை மேல போத்தி நிக்கிறாங்களே, அவங்க எல்லாம் யாருப்பா? அவங்கதான் மதகுருமார்கள். இந்த ஊர் நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவங்க வைக்கிறது தான் சட்டம். என்ன கன்றாவியா இது? எதுக்கே நம்மள நிறுத்துறாங்க? சார் இந்த வழியா யார் கிராஸ் பண்ணாலும் முட்டையால அடிச்சிட்டு தான் சார் போகணும். கிண்டலா? ஏப்பா இந்த பாவம் நமக்கு வேணாப்பா, வர போவாடே. சார் அப்படி அடிக்கலைன்னா அவன் செஞ்ச பாவத்துல நமக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லிடுவாங்க சார். வாங்க சார். அப்ப வாட அடிச்சிடலாம். என்ன வம்பியாது? தள்ளுங்கயா. எடுத்து அடிங்க சார். உனக்கு எனக்கு எந்த பங்கும் கிடையாது. ஏதோ ஊர் சொல்லிட்டு நடிக்கிறேன், மன்னிச்சுக்க. புரியுதா? இல்லடா, பின்னால நடக்க போறத நினைச்சு பார்த்தேன், அழுக வருதுப்பா. உனக்கு வர வர இறக்க குணம் அதிகமாயிருச்சு. அடிச்சு வா. எனக்கு தானே. போகடா. दौला की बालू मिट्टी के है मिस्टर पांडियन. ரைட். அப்பா நேபாள வரவேற்பு. என்னடா சொல்ற? நெஞ்சத்தோடு சொல்ல வந்தேன். இது எப்படி உங்களுக்கு? நேபாள் வந்தவன முதல்ல ஏத்தானே சொல்லி கொடுத்தாங்க, புடிச்சிட்டோம்ல. ஏய் அலையாத அலையாத அலையாத. அலைகல அலைகல அலைகல. என்னடா பண்ணாங்க? சும்மா ஒரு சின்ன மரியாதைப்பா. நீ மரியாதை பண்ண சொல்லி என் மரியாதை கெடுத்துறாத. முதல்ல போய் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணு. இந்த ரொட்டி சப்பாத்தில சாப்பிட்டா நாக்கு செத்து போயிடும். ஆமாடா, நானும் சொல்லணும்னு இருந்தேன். முதல்ல உணவுத்துறை என்னன்னு பாப்போம். டேய் ஆமா, இது என்ன கோலம்? கலட்டி என்ன கொடுத்தா என்ன? வித்ருவியே? அதுக்கு தானே கேக்குறேன். டேய். சரி ரைட் விடு. ஹலோ ஹாய். ஹலோ. பருப்பு 1 கிலோ, உப்பு 1/2 கிலோ, புளி 1/2 கிலோ, மிளகாய் 1/2 கிலோ, அரிசி 5 கிலோ. இமிடியேட்டா கட்டு. ஏனா அரிசி 5 கிலோ. ஓ டிக்கெட் ஜாகோனா. இது இல்ல, சாப்பாட்டு அரிசி. சாப்பாட்டு அரிசி 5 கிலோ. தானா? அச்சா, அச்சா. அப்பா இப்பதான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான். ஜாகோ. உங்க ஊர்ல இதான் அரிசியா? தாத்தா நேத்து இந்த அரிசி பருப்பு வாங்குறதுக்கு பட்ட பாடு இருக்கே, ஏன் கேக்குறீங்க? இப்ப நீங்க வர்றீங்க, வாங்கி தர்றீங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு போலாம் தம்பி. என்ன பெரிய முக்கியமான வேலை? இதான் பார்க்க போறியே. என்ன தாத்தா ஒரே கூட்டமா இருக்கு, என்ன விசேஷம்? அங்க நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். தேவுலா தேவுலா தேவுலா. தேவுலான்னா என்ன தாத்தா? தேவுலானா மாப்பிள்ளைன்னு அர்த்தம். ஓ
என்ன தாத்தா இது? இவர் தட்டுல இருக்க அரிசி அள்ளிட்டு மேல பார்த்துட்டு அவர்ட்ட கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் அள்ளிட்டு மேல பாக்குறாரு. அதாவது சூரிய பகவான் சாட்சியா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பூர்ண சம்மதம்னு அர்த்தம். ஆமா. இது என்ன தைரியம் அதே மாதிரி காட்டுறாங்க? சந்திரன் சாட்சியாகவா? அது இல்லப்பா, காலம்புறா இந்த பொண்ணை கண்கலங்காம காப்பாத்துவேன்னு அர்த்தம். அது என்ன முட்டையும் தக்காளியும்? அது புரிஞ்சு போச்சு. பொம்பளை பிள்ளைகளை ஏமாத்தினா பொட்டை அடிச்சு முச்சந்தில வச்சு முட்டையிலையும் தக்காளியும் அடிப்பாங்களே, அதான இது? அதேதான். இது என்னங்க அநியாயமா இருக்குது? இவர் கையை அறுத்துட்டு அந்த ரத்தத்துல போட்டு வைக்கிறாரு. அதாவது மதகுருமார் கையெடுத்து ரத்தத்துல பொட்டு வச்சுட்டாக்கா முக்கால்வாசி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அப்ப காவாசி வெட்டு குத்துல இருக்குமா? அது இல்ல தம்பி, பொண்ணும் மாப்பிளையும் பார்த்து ஒருத்தருக்கு மோதிரம் மாத்திக்கிட்டா குடும்பம் நடத்திக்கலாம். சரி வா சாப்பிட போலாம். என்ன இந்த சாப்பாடே வேணாம்னு சொல்லி தானே உங்களோட 2 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கேன். திருப்பி என்னை சாகடிக்கிறதுக்கு பிளானா? சாமான் சட்டை நீ வாங்கி கொடுத்தா தான் நான் சமைச்சு சாப்பிடுக்கிறேன். வா. என்ன திருவிழாவா? இருங்க. ஐயா ஐயா இருமா இருமா. ஐயா ஐயா இருங்க. எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க? आज होली के दिन आप हाल पता हो। ஒரு இடம் புரியல ஐயா. நம்ம ஆட்டுக்குட்டி போகல தானே? என்ன இதான் உங்க வீடா? பாதி வீடு கட்டிட்டு முத்த குடி வந்து இருக்கு. தாத்தா எப்படி இருக்காரு? ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கு? என்ன பதிலே காணா? நான் சொல்றது புரியலையா? ஐயோ இவனுங்க கட்டி வச்சு முட்டையில் அடிக்கணுங்களாச்சே. பசமா மாட்டிக்கிட்டுமா நீங்க? பேய்க்காரு பாய்க்கோ. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இந்த பொண்ணு ஏற்கனவே ஆட்டுக்குட்டி கொடுக்கும்போது மீட்டிங் ஆல்ரெடி குறைக்கிறானுங்களே. இதையா புரியலையா? இல்ல இந்த பொண்ணு எனக்கு உதவி பண்ணும்போது ஒரு நட்பு அண்டர்ஸ்டாண்டிங். बेगुला ரெகுலா ரெகுலா பேவலா 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 பேக்கு ஏதாவது சொல்லிங்க, தப்பிச்சா போதும். என்ன கோலம் இது? எப்படிமா அது என் பொண்டாட்டி வாங்குறது? ஏங்க பாண்டே, என்ன அடுத்த வீட்டு வாசல் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கத்திக்கிட்டு இருக்க? டேய், தமிழ் தெரிஞ்சவன் வாச்சிருந்தா கொலையில முடிய போதுரா. ஏய் அட பாவி, என்னடா இது? ஏண்டா ஒரு 1/2 மணி நேரம் நான் உன் கூட இல்லாததுக்கு இந்த கோலமா? அடிச்சு பல்லுலாம் உடைச்சிருவேன். அன்னைக்கு ஆட்டுக்குட்டி பிடிச்சி கொடுத்தோம்லடா, ஆமா. பொண்ணோட விடுறாது. உன் தங்கச்சி ஜானகிக்கு ஒரு சடபல் வாங்கி வச்சிருந்தேன், அதான் அந்த பொண்ணு பிடிங்க போயிடுச்சு. சரி கொடுத்ததை திருப்பி கட்டோம்னா அவங்க குலசாமிக்கு ஆகாது. இல்லடா, அது என் தங்கச்சி மாதிரி தான். வாப்பா, இது ஒரு பஞ்சாயத்து கத்திக்கிட்டு இருக்கா பாரு. உன்னால முடிஞ்சதை செய், முடியாத செஞ்சு எனக்கு செலவுலாம் எடுத்து விட்டுறாது. இங்க இருந்து டெட் பாடிலாம் மெட்ராஸ் கட்ட போக முடியாது. என்னப்பா நீங்க எல்லாத்துக்கு என்னென்ன வார்த்தை சொல்லணும் விவசாயம் இல்லாம போச்சு. ஏதாச்சும் வாய்க்கு வந்தா சொல்லி நம்மளுக்கு மனசு ஒடிச்சு போகுது. வாங்காம உட்காரு. ஊர்ல எல்லாம் என்னமா பயப்படும், இங்க வந்ததுல இருந்து ரொம்ப எழுத்து பேசு. நீ இங்கே இரு. விட்டுட்டு போயிடாரா? ஏய் இவனை நம்ம எங்க பாத்துருக்கோம் தெரியுதா? ஆமாடா, அழுல முட்டை அழுல தக்காளியில அன்னைக்கு அறிவான அவனே. அவனேதான். எத்தில நம்ம எழுதிருக்கு? மகாபாவின்னு எழுதி இருக்கு. ஏய் உனக்குதான் ஹிந்தி தெரியாது, எப்படி படிச்சு நீ? ஐயே, நேத்தே இதை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டேன்டா. 3 நாள் தான் முட்டை அடிக்கிற பழக்கமா. அதுக்கப்புறம் முட்டைக்கு கீழே மகாபாவின்னு எழுதி தெரு தெருவா பிச்சை எடுக்க விட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் அண்ணன் லைஃப் அவுட். ரொம்ப கொடுமையா இருக்குடா. ஏடா எதுக்கு இந்த பைத்தியக்காரன் இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்கான்? வெளியூர் தப்பிச்சு விட வேண்டியது முடியாத. அங்கதானே சட்ட சிக்கல இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், செக் போஸ்ட் எங்கேயும் விட மாட்டாங்க. அதையும் மீறி இவன் தப்பிச்சு போனான்னு வச்சுக்க, படக்குன்னு பிடிச்சு கொண்டாந்து பாதத்துல பச்சையில தடவி படுக்க போட்டுருவாங்க. அதான்டா நம்ம ஊர்ல கரடி காலனக்குனா புண்ணு வருமே, அந்த மாதிரி ஆயு உட்கார்ந்த இடத்துல பிச்சை எடுக்க வேண்டியதான். அப்பு ஏதோ ஒரு தடவை தெரியாம தப்பு பண்றதுக்காக இந்த மாதிரியா கொடுமைப்படுத்துறது ரொம்ப அநியாயம். அந்த ஊரு பாவமா தான் இருக்கு. என்ன பண்றது, பொம்பளை ஏமாத்தி தொலைச்சுட்டானே, அனுபவிச்சுதான் ஆகணும். பாண்டி, எதுக்கு கொஞ்சம் சேர்த்து போடுறா? எதுக்கு? இல்ல பின்னாடி நடக்க போறத நினைச்சு பார்த்தேன், மனசு போடுறா. போப்பா போ. ஏய் இப்பதான் வர வர ரொம்ப இறக்க குணமாயிருச்சு. யார்? எனக்கு
மேனேஜர் இங்க வேணும்ல. ஏய் என்ன பிளேட்டை காணோம், சாப்பிடல? சாப்பிடலையாவா? ஏப்பா யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குற? நான் என்ன சாப்பிடாம சாப்பிட்டு இருக்கேன்? என்னடா உளர்ற? சாப்பிடாம என்ன உளறது? நாம இப்ப எங்க இருக்கோம், எவ்வளவு உயரத்துல இருக்கோம், என்ன குளிர்ல இருக்கோம்? அதுக்குதான் மேல சொட்டர் போட்டிருக்கே. மேல சொட்டர் போட்டா போதுமா? உள்ள சொட்டர் வேணாமா? இங்க கொஞ்சம் அதிகமா உள்ள போட்டுன்னு வச்சுக்க, தூக்கி உள்ள போட்டுருவாங்க, அப்புறம் ஜாமீன்லாம் எடுக்க முடியாது. என்ன ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு நீ இருக்க, அத பத்தி உனக்கு கவலை இல்ல. கொஞ்சம் இரு, நான் போட்டு வந்துடுறேன். தன்னந்தனியா சோகமா போடுற மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்ல சார், இந்த ஊர் ஆம்பளைங்க வேலை தேடி வெளியூருக்கு போயிடுவாங்க. பிரிஞ்சிருக்கிற அவங்கள நினைச்சு பாடுற பாட்டு தான் சார் இது. ஒரு புடவை 5000 ரூபாய் கொழுப்புடா உனக்கு. ஏண்டா இந்த கலர் ஜானகிக்கு மேட்ச் ஆகுமா? இத பில்லு போடுறதுக்கு முன்னாலே யோசனை பண்ணிருக்கணும். இல்லன்னா ஒரு பெரிய மனுஷன் கூட இருக்கான்னு நினைச்சு என்கிட்டயாவது யோசனை கேட்டிருக்கணும். ஏய் சரி விடுப்பா, நேபாள் வந்து ஞாபகமா இருக்கட்டும், விடு. இது எங்க இங்க வருது? ஐயோ எப்பா பொம்பளை சமாச்சாரம் பொம்பளைல தான் தெரியும் என்ன, அதனால பொம்பளை ஏமா இந்த கலர் பிடிச்சிருக்கா? இந்த புடவை உங்களுக்கு கலர் பிடிச்சிருக்கான்னு கேக்குறான். ஓடிடுவாங்கன்னு நினைச்சப்போ அதே மாதிரியே ஓடிட்டாங்க. யாராருக்கு குடுப்பன இருக்கு அவனுக்கு தானே போய் சேரணும். ஏண்டா மெட்ராஸ்ல இருந்து என்ன தோடுறாங்க இங்க வந்து? அப்படியே ஜாலியா நேபாளத்தை சுத்தி பார்க்கலாம் தான். சுத்தி பாரு. சுத்தி பார்த்தா போகுது. அப்பா அம்மா ஏண்டா சங்கநாராயணன் கோயில்ன்றது நேபாளல அவ்வளவு விசேஷமா? அம்மா பின்ன இந்த கோயிலோட பவர் என்னங்கறத இப்பவே இந்த இடத்திலே பார்க்க போற நீ. வேவலா 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 அதுல அவனு அன்னைக்கு ஆட்டை பிடிச்சு கொடுத்தீல்ல, அதுக்கு நன்றி தெரிவிச்சு உன்னை பாராட்ட போறாங்களாம். எனக்கு எதுக்குல பாராட்டலாம்? இது முன்கூட்டியே சொன்னா வரமாட்டேன்னு அடம்பிடிப்பேன்னா இங்க வந்து சொல்றேன், அங்க பாரு. ஏய் இத விளையாட்ட சொல்றேன்னு நினைச்சு நிஜமா வந்து உட்கார்ந்திருக்காங்க. இவங்க பாணி பழக்க வழக்கம் என்னன்னு தெரியாதுடா. ஒண்ணும் இல்ல, குரங்கு பாணி. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே திருப்பி பண்ணிட வேண்டியதான். உன் பாணி அப்படித்தான் வச்சுக்கவேன். போடா. இங்கயா உட்காருப்பா. இதான் பாராட்டா? என்னடா பண்றது? குரங்கு பாணி அவங்க பண்ண மாதிரி பண்றா. எப்படி கரெக்டா பண்றல? நீ எப்படி ஆளு? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், எனக்கே தெரியும். எனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா போதும், நான் டக்குன்னு புடிச்சுக்குவேன். ஆமாமா நீ புடிச்சுக்கிறப்பா, புடிச்சுதானே ஆகணும். ஆமா இந்த முட்டையும் தக்காளி எங்கேயும் பார்த்த மாதிரி இல்ல? ஆமா பெரிய உலக அதிசயம் பாரு, முட்டையும் தக்காளியும் போட்டதாண்டா ஆம்லேட். ஏய் இதே மாதிரி நானும் நடத்தணுமா? அது நீ பண்ண வேண்டியது இருக்காது, பொட்டு மட்டும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாத்தியா ஜமாவோ பஜா அச்சக்கா. என்னடா கஞ்சத்தனமான பாராட்டு விழா இருக்கு, ஒரு மாலையை கூட காணோம். இங்க இவ்வளவுதான்டா, பேசாம வா. ரொம்ப சந்தோஷம். சொன்ன மாதிரியே வார்த்தையை காப்பாத்திட்டீங்க. நான் வரட்டுமா தம்பி? வர்றேன். வேவலா வேவலாவா? வேவலானா மாப்பிள்ளைன்னு அர்த்தம். என் பேத்தியை கட்டிக்க போற ஒரு மாப்பிள்ளை தானே. மாப்பிள்ளையா? என்ன சொல்றீங்க? ஆமா, அன்னைக்கு இந்த தம்பி சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு பொருளை எடுத்து வச்சு வாக்குறுதி கொடுத்தீங்களே, அதை நினைச்சா அடாடாடாடா என் மனசே ரொம்ப குளிர்ந்து போச்சு. நான் வரேன் தம்பி. தெரியுதே தம்பி, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு திரும்பி பார்க்க கூடாது. இது நேபாள ஐதீகம். நீ என்ன பாக்குறத பார்த்தா நான் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி தெரியுது. பரவாயில்லடா, நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல. உன் வீட்டை ஒரு தொட்டில் கட்டுறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலடா.
எங்கடா போற? நீ பண்ணி வச்சிருந்த குழப்பத்துக்கு முடிவு கட்ட போற. பாண்டி பாண்டி இந்த பாருமா, எனக்கே தெரியாம இங்க நடக்கூடாது நடந்து போச்சு. சத்தியமா சொல்றேன், உனக்கு எனக்கு நிச்சயதாம்பலம் தெரிஞ்சிருந்தா அவங்க செஞ்சதெல்லாம் நான் திரும்ப செஞ்சிருக்க மாட்டேன். இந்த பாரு, எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு. என்னம்மா நான் சீரியஸா பேசிட்டு நீ சிரிக்கிற? என்ன பாஷையா உனக்கு நான் எப்படி புரிய? இத பத்தியா, இவதான் என் பொண்டாட்டி, பேர் ஜானகி. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, புரியலையா? எனக்கு குழந்தை இல்ல, அதனாலதான் என் ஃப்ரெண்ட் எனக்கு ஏதோ நல்லது பண்ணத நினைச்சு சிக்க வச்சுட்டான். தயவு செஞ்சு மன்னிச்சிருமா. பாருங்க, நீங்க ஒரு நல்ல பொண்ணுங்கிறத தவிர வேற எந்த அபிப்பிராயமும் உங்க மேல எனக்கு கிடையாது. ஏங்க ஏங்க, என்னமா நான் சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கிறேன்? என்ன ஊரு, என்ன பாஷையா அது? ஈஸ்வரா, ஈஸ்வரா, இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்த உன்னை விட்ட வர ஆளே கிடையாது. நேபாளுக்கு வந்து எனக்கு இப்படி ஒரு சோதனை ஐயா. நல்ல வேலை இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டே. என் பாஷையை விட என் புலம்பல் தான் உன்னை புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பாருமா, நான் மறுபடியும் சொல்றேன், உன் வாழ்க்கையோட விளையாடணுன்ற எண்ணம் சத்தியமா எனக்கு துளி கூட கிடையாது. என்ன மன்னிச்சிருமா. அவனுக்கு என்னடா துரோகம் பண்ண? என்னடா துரோகம் பண்ண? கூட இருந்த குழி பறிச்சடா படுவாவி. நீ எல்லாம் ஃப்ரெண்டடா. ஏதோ அந்த பொண்ணு நல்ல பொண்ணா காட்டி தப்பிச்சோம். இல்ல ஏதாவது அடாவடி கேசந்தா உயிரோட ஊருக்கு போய் சொல்லுமா? பாண்டி பேசாத நாயே. என்ன தாத்தா இந்த நேரத்துல? தம்பி, ராத்திரியோட ராத்திரியா நீங்க 2 பேரும் உடனடியே இந்த ஊரை விட்டே போயிருங்க. என்னாச்சு தாத்தா? விடிஞ்சி உங்க விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா நிச்சயமா இங்க இருந்து உயிரோட தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இந்த ஊரோட கட்டுப்பாடும் தண்டனையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ராத்திரி நேரத்துல எங்க நேரங்காலம் பாத்துக்கிட்டு இருந்தா நீங்க மாட்டிக்குவீங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்ல சொல்லி மோனிஷா கையோட என்ன கூட்டிட்டு வந்துச்சு. அத பாருங்க. ஆமா சார், ஊருக்கு போறதுக்கு இந்த நேரத்துல ஃபிளைட் கூட இல்லீங்களே. காலையில போயிருக்கலாமே. யோ, அவசரமா வர சொல்லி போன் வந்துச்சியா? உனக்கு நான் ஆரம்பத்துல சொல்லமா? ரோட பார்த்து வண்டி ஓட்டியா முதல்ல. தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஏன் சொல்றேன்னா, யோ, நீ என்ன சொல்றீங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல, நாங்க எதுக்கு போறோங்கிறதா முக்கியம். அவர்தான் சொல்லிட்டார்ல, பேசா போ. சார், உங்க ப்ராப்ளத்தை என்ன மாட்டி விட்டுட்டீங்களே சார். இதுல எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுங்க சார். யோ, எனக்கே இதுல சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியல, இதுல எங்க உனக்கு சொல்றது? बंद करो। क्यों बंद हो? क्यों सदा आदमी को? सब लोग बसने के लिए इसके बांधिए। मुझे बता तो चल सो वो लोग। उस आदमी में मैं शादी हुआ सो। ये जूजी क्या है? ये अंगूठ दिखा रहे आप? ऐसी हो भूत दिखिए दिखा। கோல்தேவ், சாமி, உங்க சங்காத்தமே வேணாம்ப்பா. என்ன தாத்தா
அந்த பொண்ணு நேரா அங்க இருந்து ஓடி வந்து கையில இருக்க மோதிரத்தை காட்டி கண்ணாபண்ணான்னு கத்துச்சு. அவன் துண்டை காணான் துணியை காணான்னு ஓடி போயிட்டாங்க. அது ஒண்ணு இல்ல தம்பி, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்கன்னு சொன்னா, அதனால தான் விட்டுட்டாங்க. என்னது, கல்யாணமே ஆயிருச்சுன்னு சொல்லிருச்சா? நம்ம பாணியில சொன்னா தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்ட மாதிரி உங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு தனக்கு தானே மோதிரத்தை மாட்டிக்கிட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லியிருக்கா. எங்களை காப்பாத்தன சரி தாத்தா, ஆனா இனிமேல் இவங்களோட வாழ்க்கை? அதத்தான் தம்பி நானும் கேட்டேன். ஆனா அவர் ரொம்ப நல்லவரு, அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவரை நினைச்சுக்கிட்டே நான் காலம் பூரா வாழ்ந்துருவேன்னு சொன்னான்.